ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். நம்ம 30 டே சேலஞ்சில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் போர்ட்டலில் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 21,596 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்ம 50,000 சேலஞ்சில் 21,596 ரூபா நம்ம மைனஸ் பண்ணனா நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் பார்த்தோன்னா 28,404 ரூபா நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டுங்க. இன்னும் நம்மளோட 50,000 சேலஞ்ச் முடிய இன்னும் நம்மளுக்கு 18 நாள் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம அந்த 50,000 சேலஞ்சை வின் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருக்குங்க. அதே நம்பிக்கையோட நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம வந்து ஜெயிச்சிருவாங்க. இப்போ நம்ம 30 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே வந்து 13ங்க. இன்னைக்கு போர்ட்டலில் எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. டே 13 போர்ட்டலில் முதல் சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா டொனைக்கா கேம்ப் ரோடு தாங்க பிக்கப் போட்டிருக்காங்க. நம்ம வீட்டிலேருந்து வெறும் 400 மீட்டர் தாங்க நம்மளுக்கு பிக்கப் போட்டிருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தோன்னா மணலி நியூ டவுனுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. காலையில் முதல் சவாரிங்க. எனக்கு 11:20க்கு இந்த சவாரி அடிச்சதுங்க. இந்த சவாரி நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியாதுதான் நினச்சேங்க. ஏன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால நம்மளுக்கு வந்து 10 செகண்ட் டிலே போட்டாங்க. வர சவாரி எல்லாமே நம்மளுக்கு வந்து 10 செகண்ட் டிலே தாங்க வரும். 10 செகண்ட் டிலேனா வேற ஒரு டிரைவர் வந்து ப்ரைம் பார்ட்னராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்க எடுக்கலைன்னா மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நம்மளோட வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது சவாரி வந்துன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதனால் நம்ம வந்து சவாரி சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிடலாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னராக இருக்கிறதாங்க பெஸ்ட்டு. அப்போ தான் நீங்கள் வந்து எந்த சவாரியாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ண முடியுங்க. சவாரி இப்போ கொஞ்சம் டல்லாக தாங்க வருது. இருந்தாலும் நம்ம வர சவாரி அக்செப்ட் பண்ணணுன்னா நம்ம ப்ரைம் பார்ட்னராக இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வந்து வர சவாரியை முடிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் பண்ண முடியுங்க. அப்படியே நம்ம வந்து ட்ரிப்போட ஃபேர் பார்த்துலாங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 934 ரூபா நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ளே ட்ரிப்பு தாங்க, நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா கஸ்டமரோட பிக்கப் பாயிண்டில் தாங்க இருக்கோம். எந்த இடம்னு பார்த்தோன்னா டொனைக்கா கேம்ப் ரோடு போட்டிருக்குங்க. அந்த இடத்துல தான் நம்ம வந்து இருக்கோம். கஸ்டமர் வந்து வண்டியை ரிவர்ஸில் ஓட சொன்னாங்க. வண்டியை நம்ம வந்து ரிவர்ஸில் ஓட்டாச்சு. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றுறாங்கன்னு நம்ம போய் பார்த்துடலாங்க. கஸ்டமரு நம்ம வண்டியில் ஏற்றி முடிச்சிருக்க ஐட்டமு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பக்காவாக பேக்கிங்கோட தாங்க ஏற்றிருக்காங்க. இது ஏதோ பெரிய கம்பெனிக்கு போதுங்க. அதனால தான் வந்து சுற்றி வுட்டு மெட்டீரியலில் வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க. சொல்கிற அளவுக்கு ரொம்ப வெயிட் ஒன்றும் இல்லைங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. டோட்டலாக ட்ராப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் வருது பார்த்தோன்னா 26 கிலோமீட்டர் வருதுங்க. 26 கிலோமீட்டரும் நம்ம அங்கே போயிட்டு ரீச் ஆயாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா மணலி நியூ டவுன் தாங்க போட்டிருக்கு. அந்த இடத்துல தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் வந்து ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன்னாங்க. சொன்ன மாதிரியே கஸ்டமர் வந்து 2 மினிட்ஸில் நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் இறக்குறத நம்ம அப்படியே பார்த்துடலாங்க. ரெண்டு பேர் இருக்கனால டக்கு டக்குன்னு நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை எண்ட் பண்ணிடலாங்க. அப்போ தான் கஸ்டமர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்ம கிளியராக சொல்ல முடியும். நம்மளுக்கு காமிச்ச அமௌண்ட்டு 934 என்னமோ காமிச்சிது. அந்த ஃபேர் தான் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். 934 அதே தாங்க வந்திருக்கு. கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. கையில் கொடுக்கலங்க, நம்மளுக்கு ஜிபேயில் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 66 ரூபா போல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயங்க. ஃபஸ்ட்டு சவர்லேயே நம்மளுக்கு வந்து 66 ரூபா அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்படியே நம்ம வந்து ட்ரிப்பை வந்து எண்ட் பண்ணிடலாங்க. கஸ்டமருக்கு அப்படியே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. எத்தனை கொடுக்கலான்னு பார்த்தோன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சுங்க. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எப்படி போடுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. அடுத்த 2வது ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா வல்லூர் என்னமோ போட்டிருக்காங்க. நம்மளுக்கு பிக்கப் பாயிண்ட் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. ட்ராப் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தோன்னா பிள்ளைப்பாக்கம் கிட்ட வருதுன்ற மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க.
ட்ரிப்போட ஃபேர் பாருங்க ரூ. 2173 நம்மளுக்கு காட்டுதுங்க. இது கேஷ் ட்ரிப் தாங்க. இது டாடா ஏசி எனின்னு போட்டிருக்காங்க. எனினா ஓப்பன் வண்டிக்கும் போகும், க்ளோஸ்ட் வண்டிக்கும் போகுங்க. நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா மணலி நியூ டவுனில் இருக்கோங்க. அதனால தான் சவாரி வந்து எனின்னு வந்திருக்குங்க. எனினா 2 வண்டிக்கு போகும். ஏதோ ஒரு வண்டி கிடைச்சா போதுன்ற மாதிரி கஸ்டமருக்கு தோணுங்க. சரி ஓகேங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்மளே கஸ்டமர்கிட்ட சொல்லி கேன்சல் பண்ண சொல்லியாச்சுங்க. ஏன் நம்ம கேன்சல் பண்ண சொன்னோன்னு பார்த்தோன்னா, இது வந்து பெரிய கம்பெனி போல தெரியுதுங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றுறதுக்கே ஒரு 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் கிட்ட ஆகுன்றாங்க. அது இல்லாமல் நம்ம வண்டியை வந்து வரிசையில் போடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ க்யூவில் நின்று தான் நம்ம வண்டியை வந்து லோடு ஏற்றுவாங்கன்ற மாதிரி நம்மகிட்ட சொன்னாங்க. அது நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. செட் ஆகுதுன்னா ஆன்லைன் வண்டிக்கு செட் ஆகாதுங்க. ரூ. 2160 என்னமோ வந்திருக்குங்க. நம்ம ட்ராப் பாயிண்டோட கிலோமீட்டர் எத்தனைன்னு பார்த்தோன்னா 80 கிலோமீட்டர் காட்டுதுங்க மேப்பில். அதுவும் அவுட்ரிங் ரோடு வழியாக தான் போகிற மாதிரி வருது. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட டோலுக்கு காசு கேட்டால் இல்லை டோலெல்லாம் இன்க்ளூட் ஆகிட்டு தான் வருது அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு டோலெல்லாம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த சவாரி எடுக்கிறதே வேஸ்ட்டுங்க. 80 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட டீசலே நம்மளுக்கு வந்து 500 போயிருங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு கமிஷனே கிட்டத்தட்ட ஒரு 420 430 கிட்ட நம்மளுக்கு கமிஷன் போயிருங்க. அப்போ நம்ம இந்த சவாரி எடுக்கிறதுக்கே யூஸ் இல்லாமல் போயிருங்க. இப்போ டைம் பாருங்க 1:56 ஆகுது. இந்த சவாரி எடுக்கிறதுக்கே ஒரு 2 ஹவர் இல்லை 3 ஹவர் ஆகுன்றாங்க. அப்போ 2 3 4 5 மணிக்கு தான் இந்த சவாரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ட்ராப் பாயிண்ட் போகிறதுக்கு ஒரு 2 ஹவர் கிட்ட ஆயிருங்க. அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7:30 8 மணி ஆயிருங்க இறக்கிறதுக்கு. அப்போ நம்ம ரிட்டன் எம்டி வந்து வேஸ்ட்டாக தாங்க போவோம். அப்போ கிட்டத்தட்ட அது ஒரு 40லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் நம்மளுக்கு எம்டியில் தாங்க போவோம். அப்போ இந்த சவாரி எடுக்கிறதே வேஸ்ட்டுங்க. அதனால தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லி கேன்சல் பண்ணியாச்சு. இது கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தாங்க இவ்வளோ விஷயம் தெரியுது. கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை. இமீடியட்டாக ஏற்றிடுவாங்க, ட்ராப் பாயிண்ட்லேயும் இமீடியட்டாக வந்து இறக்கிடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து இன்னொரு நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் அவர் வந்து தெளிவாக நம்மக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதை நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணியாச்சுங்க. நம்ம அந்த மாதிரி சவாரி ஓட்டுறதுக்கு சும்மாவே இருந்துடலாங்க. சரி கஸ்டமர் என்ன ரீசன் சொல்லி நம்ம மேலே கேன்சல் பண்ணியிருக்காங்க நம்ம கிளியராக பார்த்துடலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் சாட் கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் கேன்சல் ஸ்டேட்டஸ்ன்னு காட்டுதுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே என்ன காட்டுதுன்னா யுவர் ஆர்டர் இஸ் கேன்சல் வித் டிரைவர் ரீசன். நம்ம மேலே தான் ரிப்போர்ட் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ராங் ரீசன் போட்டேங்க. என்ன ரீசன் நம்ம கொடுக்கலான்னு பார்த்தோன்னா ஓவர்லோடுன்ற மாதிரி நம்ம கொடுத்துடலாங்க. கொடுத்தாச்சுங்க. தேங்க்யூ யூஆர் சப்மிட்டிங் யுவர் ஆர்டர்னு வந்துச்சு. அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சவாரி வேறு அடிக்குது. என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். 10 செகண்ட்னால இந்த சவாரி வந்து யாரோ எடுத்துட்டாங்க போல் தெரியுதுங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஆர்டர் நம்மளுக்கு உள்ளே வந்தால் கூட ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் அந்த சவாரி யாரோ எடுத்துட்டாங்க போல் தெரியுது. சரி ஓகே, அடுத்த சவாரி நம்மளுக்கு எப்படி வருதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தோன்னா 1:58 ஆகுது. நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். அதுக்குள்ளேயும் ஏதாவது சவாரி வருதா நம்ம அப்படியே வெயிட் பண்ணியும் பார்த்துடலாங்க. நம்மளுக்கு இந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு பார்த்தீங்களாங்க. இது கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம வந்தோங்க. நம்மளுக்கு குட்வில் எதுவுமே வரலங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இந்த மாதிரி 6 கிலோமீட்டர் கிட்ட நம்ம எம்டிலே வந்து நம்மளுக்கு எந்த குட்விலே வரலன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு வந்து பிராண்டிங்லேருந்து காசு போட்டிருக்காங்க. எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தோன்னா 1200 நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இதுதாங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. இது கூட நம்மளுக்கு வந்து 1200 எவ்வளோ நாள் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிலங்க. நம்மளுக்கு வந்து ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அதுக்கு பதில் நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டர் வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா ஸ்ரீ பாலாஜி இன்ஜினியரிங் தாங்க போட்டிருக்கு. அது நியூ டவுன் மணலி தாங்க போட்டிருக்கு. ட்ராப் பார்த்தோன்னா ஸ்ரீ லக்ஷ்மி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்ன்னு போட்டிருக்கு. பஞ்சாயத்து ரோடுன்னு போட்டிருக்கு. எந்த இடம்னு பார்த்தோன்னா திருமலையால் உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க போட்டிருக்கு. ஆனால் போட்டிருக்க பார்த்தோன்னா ஸ்ரீ லக்ஷ்மி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் தான் இருக்குது. எப்படி உங்களுக்கு இது தெரியும்னு கேட்டேன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட எந்த லொக்கேஷன் கேட்டேன். கஸ்டமர் லொக்கேஷன் வந்து நம்மகிட்ட சொன்னாங்க. இது வந்து திருமலையால் உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னால அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துடுவோங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்க 1010 வந்துருக்குங்க. இது வந்து ஐடிமேனுங்க, அதனால தான் மின்னல் சிம்பிள் போட்டிருக்கு. இது கேஷ் ட்ரிப்புங்க. அது இல்லாமல் இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க பிக்கப் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டில் ஏற்ற போகிறாங்க. அது என்ன மெட்டில் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாமாங்க.
ஃபைனலாங்க நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. என்ன லோடுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. பேரல் லோடு தாங்க நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. எத்தனை பேரல் பார்த்தோன்னா 5 பேரல் ஏற்றிருக்காங்க. ஒரு பேரலோட வெயிட் பார்த்தோன்னா 235 என்னமோ போட்டிருந்ததுங்க. அப்போ 5 பேரல் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1200 வெயிட் ஏற்றிருக்காங்க. கஸ்டமரே நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்குது, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன்ற மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னாங்க. எவ்வளோ தரீங்க சார்னு கேட்டேன். ஒரு 300 போல் கஸ்டமர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தரேன்னாங்க. நம்மளும் அது சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லியாச்சு. பில்லோட அமௌண்ட் பார்த்தோன்னா 1010 வந்திருக்குங்க. அப்போ ஒரு 300 சேர்த்துனா 1310 வருது. கஸ்டமர் வந்து 1300 தருவாங்கன்னு என் மனசுக்கு தோணுதுங்க. நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா திருமலவாயல் உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க நம்ம வந்து போகிறோம். ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா திருமலவாயல் உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தோன்னா 30 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டிச்சுங்க. ஆனால் ஓனர் ஆப்பில் நான் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணாங்க. வெறும் 24 கிலோமீட்டர் தாங்க காட்டியிருக்கு. 6 கிலோமீட்டர் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டோல் வேறு வந்திருக்குங்க. கஸ்டமர்கிட்ட நான் வேறு இன்ஃபார்ம் பண்ணேன், இல்லைங்க அந்த சைட் டோலே வராது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து ஓனர் ஆப்பில் போய் செக் பண்ணேன். 24 கிலோமீட்டர் தாங்க காட்டிச்சு. சரி, நம்ம தப்பு பண்ணனால கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ஓகே சொல்லிட்டு கஸ்டமர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 300 தரான்னு நாங்களே அதுவே நான் பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டேங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட ட்ராப் பாயிண்டில் தாங்க இருக்கோம். நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. அதை நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கிட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. மொத்தம் 5 பேரலுங்க. இறக்கி முடிச்சோன்னே கஸ்டமருக்கு வந்து ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணேன். எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1010 நம்மளுக்கு வந்திருக்குங்க. கஸ்டமர் சொன்ன மாதிரியே எக்ஸ்ட்ரா 300 நம்மளுக்கு சேர்த்தே தாங்க அனுப்பிச்சிருக்காங்க. எதில் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஜிபேலங்க. டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தோன்னா 1310 நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயந்தாங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு என்ன அடிக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. மழை வேறு பேஞ்சிட்ருக்குங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி சவாரி வரப்போகுதுன்னு தெரியல. மழை வந்தாலே நம்மளுக்கு வந்து சவாரி அடிக்கிறது டவுட்டு தான். ஆனால் நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாண்ட தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மழை வந்து ரொம்ப ஜோராக பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், மழை பெய்யுறது உங்களுக்கு கிளியராக தெரியும் பார்த்தீங்களாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓப்பன் வண்டிக்கு வந்து கண்டிப்பாக வராதுங்க. நனைகிற பொருளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வண்டிக்கு வந்து புக்கிங் ஆகாது. க்ளோஸ் வண்டிக்கு தாங்க புக்கிங் ஆகும். இன்றைக்கி டோட்டலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாமாங்க. டோட்டலாக நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா 1632 நம்ம வந்து போர்ட்டலில் ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கிட்ட நம்ம லாகின் பண்ணியிருக்கோங்க. 2 சவாரி எடுத்துருக்கோங்க. இப்போ டைம் பாருங்கள் 4:30 ஆகுது. இன்னும் ஒரு சவாரி நம்ம வீட்டு தசையாக எடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு 1/2 hour வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக சவாரி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மழை ஜோராக தாங்க பேஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக க்ளோஸ் வண்டிக்கு தாங்க போகும். சரி, ஓகேங்க. நம்ம வந்து கிளியர் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. போர்ட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 1632 வந்திருக்குங்க. எக்ஸ்ட்ரா மணி எவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 350 நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குங்க. அப்போ போர்ட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 1632. அப்போ நீங்கள் 1650 வச்சுக்கோங்க. ஒரு 350. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணனா 2000 இன்றைக்கி நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு அதையும் பார்த்துடலாங்க. 77 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 13 கிலோமீட்டருங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 80 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. 80 கிலோமீட்டருக்கு டீசல் வந்து 500 போவோங்க. அந்த 500 மைனஸ் பண்ணிட்டோன்னா அப்போ நம்ம டோட்டலாக 1500 வந்து நம்ம ஓட்டியிருக்கோங்க. டே 13 நம்ம 1500 வெற்றிகரமாக முடிச்சிருக்கோங்க. நாளைக்கு டே 14 புது வீடியோட சந்திக்கலாங்க. டாடா, பை பாய்.